வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஜியோபாலிடிக்ஸ் தமிழ். இன்று நாம் பார்க்கப் போகிறோம் திரையுலகத்தின் தனித்துவமான நட்சத்திரம், உலகம் முழுவதும் ரசிகர்களைக் கொண்டவர், இந்தியாவின் உண்மையான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர்களின் வாழ்க்கை பயணம். ரஜினிகாந்த் இயற்பெயர் சிவாஜி ராவ் காய்க்வாட். 1950 ஆண்டு டிசம்பர் 12 தேதி கர்நாடக மாநிலத்தின் பெங்களூருவில் பிறந்தார். ஒரு எளிய மரக்கட்டை வேலை செய்யும் குடும்பத்தில் பிறந்த இவருக்கு சிறுவயதிலேயே தந்தையை இழந்தார். குடும்ப பொருளாதாரம் சரியில்லாத சூழ்நிலையில் வளர்ந்தார். பள்ளி படிப்பை முடித்த பிறகு பெங்களூரு நகர பஸ்களில் கண்டக்டராக வேலை பார்த்தார். அங்கு பயணிகளிடம் அவர் காட்டிய மரியாதையும் நேர்த்தியும் ஸ்டைலும் தான் அவரது தனித்துவத்தை வெளிப்படுத்தியது. ஆனால் அவர் கனவு வேறு, திரைத்துறை. அந்த கனவை நிறைவேற்றுவதற்காக சென்னை மதராஸ் திரைப்படக் கழகத்தில் சேர்ந்து நடிப்பை படித்தார். அங்கு அவர் திறமையை பார்த்து விரும்பியவர் கே. பாலசந்தர். இவர்தான் ரஜினியின் முதல் திரைப்படமான அபூர்வ ராகங்கள் 1975 மூலம் அறிமுகப்படுத்தினார். அதன்பின் அவர் நடித்த படங்கள் முள்ளும் மல்லரும், 17 வயதினிலே, அவளின் அன்பில், அரங்கல் கலங்கினான் ஆகியவை மூலம் அவர் ஒரு வில்லன், குணச்சித்திர நடிகர், பின்னர் கதாநாயகன் என்று வளர்ந்தார். 1970களில் இருந்து அவர் தனித்துவ ஸ்டைல், ஹேர் ஸ்டைல், சிகரெட் சுழற்றும் பாணி, வசனங்கள் ஆகியவை ரசிகர்களை சற்று நேரத்தில் வெகுவாக கவர்ந்தன. பைரவா, பாட்ஷா, அருணாச்சலம், முத்து, படையப்பா இவை அனைத்தும் ரஜினியின் புகழ் எல்லையை கடந்து இந்தியாவையே பரபரப்பாக்கிய திரைப்படங்கள். அவரது ஒரே பெயர் போதும் மக்கள் தலைவர் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். அவர் இருந்தது மட்டுமே போதும், ரசிகர்கள் உற்சாகத்தில் ஆழ்ந்து விடுவார்கள். 1996 ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு. ரஜினி கூறிய இந்தியாவின் எதிர்காலம் பாசிஸ்டுகளிடம் இருக்கக்கூடாது என்ற பேச்சு தமிழ்நாட்டின் அரசியல் நிலையை மாற்றியது. ஆனால் அரசியலுக்கு அவர் முழுமையாக நுழையவில்லை. பலமுறை கட்சி தொடங்குவதாக கூறியதாலும் பின்னர் அதிலிருந்து விலகியதாலும் ரசிகர்கள் மத்தியில் குழப்பமும் இருந்தது. 2020 ஆண்டு கட்சி தொடங்குவதாக அறிவித்தார். ஆனால் உடல்நிலை காரணமாக அரசியல் திட்டத்தை திரும்பப் பெற்றார். அந்த அரசியல் தடுமாற்றங்கள் இருந்தாலும் ரஜினியின் வாழ்க்கையின் மற்றொரு முக்கியமான பகுதி ஆன்மீகம். ஹிமாலய பயணங்கள், தியானம், ராகவேந்திரர், வால்மீகி, ராமதாஸ் போன்ற ஆன்மீக ஆசான்கள் இவரின் வாழ்க்கை திசையை மாற்றினார்கள். இன்று ரஜினி ஒரு நடிகரை விட அதிகம், ஒரு அடையாளம், ஒரு உணர்வு, ஒரு நம்பிக்கை. அவர் வாழ்க்கை என்ன சொல்கிறது தெரியுமா? எளிய குடும்பத்தில் பிறந்தாலும் உழைத்தால் உன்னால் உலகமே அடைய முடியும் என்பதை கூறுகிறது.